அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வழியிலேயே உங்களை அன்புடன் வரவேற்கிற மக்களே. இந்த காணொலியில் நம்ம சுவிட்சர்லாந்து, லீஸ்டன்ஸ்டைனு இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நேராக ஆஸ்திரியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆஸ்திரியாவில் வந்து ஒரு சின்ன பள்ளத்தாக்கு வழியாக நுழைஞ்சி அதுக்கப்புறம் அதோ இந்த மாதிரி பனி படர்ந்துருக்கிற இந்த மலை உச்சிக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் நம்ம தங்க போகிற ஊருக்கு போகணும். ஆஸ்திரியாவில் வந்து ஒரு இரவு இந்த மாதிரி ஒரு அறை எடுத்து தங்கிட்டு ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஒரு மிகவும் அழகான ஒரு சின்ன கிராமம் இருக்குது ஆஸ்திரியாவில். அந்த கிராமத்தை சுற்றி பார்க்குறதுக்கு போக போகிறோம். எனக்கு என்னடான்னா இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்த பிறகு சுவிட்சர்லாந்தை விட ஆஸ்திரியாவே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதே மாதிரி இங்கே விலையும் வந்து நல்ல கட்டுப்படி ஆகிற விலையாக இருந்தது. பொருட்களும் சரி, இல்லை அறையும் சரி, இயற்கையுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு சுவிட்சர்லாந்தை விட ஆஸ்திரியா அழகாக தெரிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு சுவிட்சர்லாந்து அழகாக இருக்கா இல்லை ஆஸ்திரியா அழகாக இருக்கா அப்படின்னு இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே எழுதுங்க. வாங்க மக்களே, காணொலிக்குள்ளே போவோம். ஆஸ்திரியாவை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஆஸ்திரியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்ட மக்களே, சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. நமக்கு சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பெரிய வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஆஸ்திரியாவில் வந்து பெரும்பாலான இடங்களுக்கு வந்து நீங்கள் வண்டியிலேயே ஓட்டிகிட்டு போகிற நீங்கள் போகிற வண்டியிலேயே போயிடலாம். உதாரணத்துக்கு இந்த எதிர்க்க அங்கே ஒரு பனிமலை தெரியுது பாருங்கள். அந்த உச்சியில் அந்த பனிமலை இருக்கிற பனிப்பாறைகள் இருக்கிற இடத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து போக வேண்டிய ஊருக்கு போகிறோம். இந்த மாதிரி சாதாரண ஒரு சாலையே வந்து அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. சுவிட்சர்லாந்தில் இந்த மாதிரி இடங்கள் இருந்தாலும் அங்கே வசிக்கிறவங்கள மட்டும்தான் அந்த நம்மளோட சொந்த வண்டியில் போக விடுவாங்க. நம்மள மாதிரி சுற்றி பார்க்க வர்றவங்களெல்லாம் வந்து அந்த தொங்கிட்டு போகிற வண்டியில் போக சொல்லிடுவாங்க. அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கு ஆஸ்திரியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும். இந்த மாதிரி வண்டி நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஆஸ்திரியாவில். இந்த இடது பக்கம் போகுது அந்த மாதிரி வண்டியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வண்டியை கொண்டு போய் இதுக்குன்னு நிறையா அந்த கேம்பிங் பிளேஸ்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து இந்த வண்டியை நிறுத்திட்டு இந்த வண்டியிலே தங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இடங்களும் வந்து ஆஸ்திரியாவில் தான் நிறையா இருக்கும். சுவிட்சர்லாந்தில் வந்து இந்த மாதிரி இடங்கள் குறைவு. கிட்டத்தட்ட ஓட்டிக்கிட்டு மேலேயே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கீழே தரையில் ஓட்டினதுக்கும் இங்கேக்கும் வேகம் வந்து ரொம்ப குறைச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேர் இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி 2 விஷயங்களை நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஆஸ்திரியாவில். இந்த மாதிரி ஈரூர்லி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதுபோக அந்த மாதிரி தங்குற வண்டியை எடுத்துக்கிட்டு போய் கேரவன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் நிறுத்தி அங்கங்கே நிறுத்தி இது பண்ணுவாங்க. இதோ அங்கே பாருங்கள், பாறையெல்லாம் விழுதுன்னு போட்டிருக்கு. ஆஸ்திரியாவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி ஓட்டும்போது. என்ன அப்படின்னா, நிலச்சரிவு, பனிச்சரிவெல்லாம் நிறையா நடக்கும். அவங்களுக்கு அதை தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நிறைய பண்ணியிருந்தாலுமே வந்து இதோ இங்கே பாருங்கள், இந்த வலது பக்கம்லாம் இருக்குது பார்த்திங்களா, இரும்பில் அடித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மண் சரிஞ்சு வந்து கீழே சாலையில் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, இல்லைன்னா பனிக்காலங்களில் பனி சரிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க ஆஸ்திரியாவில் பெரும்பான்மையான இடங்களில். ஏன்னா மலை உச்சியில் வந்து சாதாரணமான மக்களையும் போக அனுமதிக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஏற்பாடுகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆஸ்திரியாவில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரும்பான்மையான இடங்களை வந்து ஆஸ்திரியாவில் நீங்கள் வாடகை வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் உங்கள் வண்டியவே ஓட்டிக்கிட்டே போயிடலாம். தனியாக இதுக்குன்னு காசை கொடுத்துட்டு மேலே போய் பார்க்கணும், அந்த தொங்கிட்டு போகிற வண்டியில் அந்த கூண்டில் கொண்டு போய் இறக்கி விடுறது, அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து குறிப்பாக எனக்கு ஏன் ஆஸ்திரியா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னோன்னா இந்த ஒரு காரணம் இல்லை. நீங்கள் காணொலியை மீதியை முழுசாக பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரியா வந்திருக்கேன். ஒரு 3 மாத காலங்கள் நான் ஆஸ்திரியாவில் தங்கி நிறைய இடங்களை சுற்றி பார்த்துருக்கேன். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வேலை சம்மந்தமாக இங்கே வர வேண்டிய தேவை இருந்துச்சு. டென்மார்க்லேருந்து அப்போ இங்கே வந்திருந்தேன். நான், தமாரா, காரின், அப்புறம் கிறிஸ், நாங்கள் ஒரு 4 பேர் வந்து நிறைய மலைகளை வந்து ஏறி இருக்கோம். அந்த மாதிரி நிறைய சிகரங்களுக்கு போயிருக்கோம். அதை மட்டுமே தொகுத்து போட்டால் அது ஒரு தனி காணொலியாக வரும். நான் அதை அப்புறமா தொகுத்து போடுறேன் ஒரு நாள். அதனால் நிறைய இடங்களுக்கு போயிருந்தேன். நிறைய இடங்களை வந்து உங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு எளிதாக இருக்கும் போய் பார்க்குறதுக்கு ஆஸ்திரியாவில். அது ஒரு பெரிய வித்தியாசம். இன்னொன்று என்னென்னா, இப்போ சுவிட்சர்லாந்து வந்து 40,000 சதுர கிலோமீட்டர் உள்ள ஒரு நாடு. ஆஸ்திரியா வந்து 80,000 சதுர கிலோமீட்டர் உள்ள நாடு. இந்த ஆல்ப்ஸ், நமக்கு சுவிட்சர்லாந்துன்னு சொன்னோடனே நம்ம மனசுக்கு தெரிகிறது, நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரிகிறது என்னென்னா இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள் தான். ஆனால் 13 விழுக்காடு ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள் தான் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஆஸ்திரியாவில் 26 விழுக்காடு இருக்குது, இத்தாலியில் 27 விழுக்காடு இருக்குது, ஜெர்மனியில் 5 விழுக்காடு இருக்குது. இந்த மாதிரி நிறைய நாடுகளில் இருக்குது. அந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் ஆஸ்திரியா முழுக்கவுமே, ஆஸ்திரியா நாட்டோடைய 60 விழுக்காடு பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள் தான். அந்த 80,000 சதுர கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட வந்து 50,000 சதுர கிலோமீட்டர் வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள் தான். அதனால் இங்கேயுமே வந்து ரொம்ப இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போக நீங்களும் அதை பார்ப்பீங்க. ஆஸ்திரியாவில் ஆரல்பர்க் பனிச்சறுக்கி விளையாடுறது தான் இந்த ஊருக்கு முதன்மை தொழில். அவங்க அதுக்காக வர்றவங்க தான் வந்து இந்த கட்டடத்தில் தங்கியிருந்து மேலே போய் அங்கேருந்து சறுக்கிட்டு வருவாங்க வேகமாக. இல்லைப்பா, இது முழுக்க வெள்ளையாயிரும், பாதையெல்லாம் இல்லை. அது பாட்டுக்கு எங்கே வேணாலும் சறுக்கிட்டு வருவாங்க. மேலே போகிறதுக்கு தான் பாதை, கீழே சறுக்கிட்டு வர்றதுக்கெலாம் பாதை கிடையாது. இங்கே தான் இந்த இப்போ கொஞ்சம் உருகி மிச்சம் கிடக்குது. இதெல்லாம் முழுக்க பனியாகவே இருக்கும்.
ஆனால் எதை தாண்டி போகக்கூடாதுன்னு பக்கத்தில் இது நட்டு வச்சுருப்பாங்க, கம்பு மாதிரி சிவப்பு வண்ணத்தில். அதை தாண்டி மட்டும் போகக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். நல்லா குளிராக இருக்குது. பனி படர்ந்த மலைகள்லேருந்து இறங்கியாச்சு மக்களே. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். அப்படியே பள்ளத்தாக்குலேருந்து அந்த பனிமலையோட உச்சிக்கு போயிட்டேன். எங்கே பார்த்தாலும் அப்படியே பனி படர்ந்து இருந்துச்சு மழை முழுக்க. திரும்ப ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே கீழே இறங்கினா அப்படியே ஒரு சமதளம், புல்வெளிகள், மலைகள், அப்படியே பயங்கரமாக இருக்குது. நிறைய தமிழ் படங்களில் வந்து பாடல்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் சுவிட்சர்லாந்தில் ஒளிப்பதிவு பண்ணப்பட்டதுன்னு. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஸ்திரியாவில் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆஸ்திரியாவில் தான் அதுக்கான அனுமதிகளும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போக முடியும். இப்போ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1000 கிராமங்கள் இருக்குங்க. அப்படியே ஒரு மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல்வெளியாக இருக்கும். அப்படியே அந்த மரத்தால் செஞ்ச வீடுகள் அதெல்லாம் இருக்கும். நல்லா அழகாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஊரில் தான் போய் இன்றைக்கி இரவு தங்க போகிறோம். ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, போகிறதுக்குள்ளே இருட்டிருமா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஆஹா, நம்ம தங்க போகிற ஊர் வந்துருச்சு மக்களே. இதோ நேராக அந்த மலையடிவாரத்தில் தெரியுது பாருங்கள் வீடுகள். அதான் நம்ம தங்க போகிற ஊர் ராட்ஃபெல்டு. நான் ஏர்பிஎன்பியில் வீடு தேடும் போதே நான் வந்து சரி ஒரு நல்ல அழகான ஊராக இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருநகரமாக இல்லாமல் ஒரு சின்ன ஊராக இருக்கணும்னு நினச்சேன். இது பார்க்குறதுக்கே பெரிய ஊராக இருக்குது. ஆனால் நான் நினச்ச மாதிரி மலை அடிவாரத்தில் ரொம்ப அழகான ஊராக இருக்குது. வாங்க நம்ம போய் தங்க போகிற வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6500 வீடு. நல்லா அழகாக நல்லா அழகாக வச்சுருக்காங்க. இது ஒரு தனி ஆள் தான். அந்த வீடை விட்ட மாதிரி தான் இதுவும். குளியலறையும் நல்லா சிறப்பாக இருக்குது இல்லை? அதே மாதிரி இந்த இதெல்லாம் மாட்டுறதுக்கும் வசதியெல்லாம், அந்த அங்கி அது இது, அப்புறம் நம்ம வாசல்லே விடுறதுக்கு, காலனி விடுறதுக்கு இடம், இந்த மாதிரி உட்கார்றதுக்கும் பாரு நல்லா. இப்போ சாப்பிட்றதுக்கு வெளியே பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறதுக்கும் இதை அப்படியே படுக்கை ஆக்கிட்டாங்க. இதை மடக்கி உள்ளே போட்டோம்னா தள்ளிட்டோம்னா அப்படியே உட்காந்துக்கிறது. இது மடக்கலாம். ஆமாம், இதை மடக்கி போடலாம். அது அப்படியே படுக்கையாகவும் விரித்து வச்சுருக்காப்புல. இங்கே 2 பேர் படுத்துக்கலாம், இங்கே 2 பேர் படுத்துக்கலாம். நல்லா அதே மாதிரி சுத்தமாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. சமைக்கிறதுக்கும் அந்த மாதிரி அடுப்பு, பாத்திரம்லாம் இவங்க கொஞ்சம் திருத்தமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல இதெல்லாம் பித்தளையிலேயே வச்சுருக்கானா, நல்லா இருக்குது. சமைக்கிறதுக்கு இவன் கொஞ்சம் நிறைய பொருளும் வச்சுருக்கான், பரவாயில்ல. அங்கே கரண்டி கூட இல்லை. இந்த வாடகை யாருன்னெலாம் ஆளெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே நம்ம அலைபேசியில் ஒரு செயலி இருக்கும், வாட்ஸ்அப் மாதிரி, ஏர்பிஎன்பின்னு. அதில் பார்த்து பிடிச்சிருக்குதான்னு பார்த்து இடத்த பார்த்துக்க வேண்டியதான். இந்த ஊரில் வேணும்னு தேடினோம்னா காட்டும், அப்போ நம்ம எடுத்துக்கலாம். பரவாயில்ல, எல்லாமே திருத்தமாக வச்சுருக்காப்புல. அதே மாதிரியே ஆனால் எதிர்பார்ப்பாங்க. குளிருதா? நல்லா வச்சுருக்காங்க. இல்லைப்பா, இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். ஆமாம், அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். அது கோயிலாக அது கோயிலாக இல்லாமல் சும்மா இதுவாக கூட இருக்கும், நகராட்சி கட்டடமாக கூட இருக்கும். ஆமாம், நிறைய இதில். ஆனால் அந்த மாதிரி சேவல் தான் இருக்குது. இரவு அப்படியே தூங்கிட்டோம் மக்களே. காலையில் எழுந்து பார்த்தா இந்த ராட்ஃபெல்டே ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. குருவிகள் சத்தம் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வீடுகளும் ரொம்ப அழகாக எல்லாம் வச்சுருந்தாங்க. மலை அடிவாரத்தில் ஒரு அழகான ஊர். ரொம்ப பெரிய ஊரும் இல்லை, அதே மாதிரி சின்ன ஊரும் இல்லை, ஒரு நடுத்தரமான ஊர். அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம். அப்படியே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோம். நான் சொன்ன அந்த அழகான ஒரு ஆஸ்திரிய மலை கிராமம், அதுக்கு போவோம் வாங்க. இல்லைம்மா, அதை கொண்டு வந்து கீழே இப்போ நட்டு வச்சுருக்காங்கம்மா. நேற்று முந்தா நாள் வெட்டியிருப்பாங்க, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. பட்டையை உரிச்சிட்டு சும்மா எழுதியிருக்காங்க. அது ஏதாச்சும் இந்த ஊர் விசேஷத்துக்கு அப்படி பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. படித்து பார்த்தா தான் தெரியும் அது எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு.
அந்த மரம் எதுக்கு நட்டு வச்சுருக்காங்கன்னு கூகுளில் தேடி பார்த்தேன், மிரண்டு போயிட்டேங்க. சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆஸ்திரியாவில் இந்த மே மாதத்தில் என்ன பண்ணுறாங்க, மே போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை, நல்ல உயரமான மரத்தை தோலை உரிச்சிட்டு வலுவலுப்பாக நட்டு வைக்கிறாங்க. இதில் வந்து அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த மரத்தில் ஏறி அது மேலே ஒரு மணி இருக்குமா, அதை அடிப்பாங்களாம். எங்கூர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வழுக்கு மரம் ஏறுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாயோன் பிறந்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வந்து வைப்பாங்க. உங்கூர் பக்கம் இருக்கான்னு தெரியல. கள்ளக்குறிச்சியில், மாத்தூரில், எங்கூரில் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வழுவழுப்பாக ஒரு மரத்தை நல்லா தோலை சீவிட்டு பசையெல்லாம் தடவி வச்சுருப்பாங்க. அது மேலே வந்து சில பரிசு பொருட்கள்லாம் இருக்கும். அதை ஏறி கூட்டாக சேர்ந்து ஏறி அந்த பரிசு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரியே இந்த ஊர்லேயும் இருக்குது. ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்தால் கூட இந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், கொண்டாட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலகாலமாக ஒரே மாதிரியே இருக்குது. பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல. ஆனால் 1 மணி நேரத்துக்கு காசு இல்லாமல் விட்ருக்காங்கல்ல வண்டி நிறுத்த, அது பரவாயில்ல. ஏன்னா இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு போடுவாங்களா இன்னொன்று வீட்டுக்கு. இங்கே தான் அப்புறம் எல்லா வீட்டுக்கும் இடம் இருக்குது. அதில் என்ன இங்கே நிறுத்திட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. ரைட் இம் அல்பக்தால் அந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சின்ன ஊர், ஆனால் அழகாக இருக்கும். இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஏரி இருக்குது, வாங்க சுற்றி பார்ப்போம். இந்த பாருமா, அது பார்த்தியா, அந்த மரம் இங்கேயும் நட்டுருக்காங்க பாரு. இதில் ஏதோ காகிதம்லாம் சுற்றிருக்காங்க வண்ண வண்ணமாக. அதுக்கு எதுக்கு தோலை உரித்து தொங்க விட்ருக்காங்க? இது ஆங்கிலேயர்கள் இல்லை, இது வந்து ஆஸ்திரியர்கள். இந்த வீட்டு தோட்டம் பாரு, நல்லா இருக்குல்ல, உள்ளே பூ பூவாக வச்சு. இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வைப்பான்னா கல் போடுறாங்க. அப்பா கல் போட்டுட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு பார்க்குது போல். இங்கே பாரு, இங்கே வந்து நில்லுப்பா. சும்மா அது இந்த செடி தான், இது பூவும் பூக்கும். ஆனால் சும்மா வேலிக்கு மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை, இது அங்கே ஒரு சாப்பிட்ற கடை இருக்குது. இது வழியாக போனால் அதுக்கு தான் போகலாம். உள்ளே போகலாமா என்னன்னு தெரில. தடம் வேறு பக்கமாக இருக்கும்பா. இவங்களுக்கு மட்டுமா இந்த ஏரியா? அப்புறம் சரி இரு பார்ப்போம். இந்த பக்கமாக போய் இந்த மாதிரி பூ தான் அது. அது என்ன அப்படியே அந்த தொட்டி நிறையா ஒரு 20-30 பூ இருக்கும் ஒரு தொட்டிலையும். இது குடிக்கிற தண்ணி தான் இல்லையே, கெயின் ட்ரிங்க் வாசர்னு போட்டிருக்கு. இல்லைன்னு நோ, இல்லை இதை குடிக்க வேணான்னு போட்டிருக்குது. ஆனால் அங்கே குடிக்கிறதுக்கு தான் வச்சுருந்தாங்க சுவிட்சர்லாந்தில். அதனால தான் இதை பார்த்தா எல்லோரும் குடிச்சுப்பிடுவாங்கன்றதுக்காகவே எழுதியிருக்காங்க. இது சாப்பிட்ற இலை. அது அப்படியே இந்த இலையை சாப்பாட்டில் போட்டு அதை வெட்டி நீ இந்த பர்கர்னு சொல்கிறிய அதுக்குள்ளே போடுறது. இதையும் சாப்பிட்லாம், முன்னாடி அந்த உருண்டையாக இருக்கிறதையும் சாப்பிட்லாம். அது முட்டைகோஸ் மாதிரி வருது. அது அப்படி தான் வரும். ஆனால் அது ஆங்கிலத்தில் ஐஸ்பர்க் சேலர்னு சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு தெரியல. என்னப்பா அது? புதினா இல்லைப்பா, சிட்ரோன் மெல்லிஸ்ன்னு இங்கே ஒரு இலை இருக்குது, அதுதான் அது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் உறுதியாக தெரியல. ஆனால் புதினா இல்லை. பெரிய இலையாக இருக்குது கொஞ்சம். இதான் ஆமாம்மா, இது வழியாக தான் ஏரிக்கு உள்ளே இறங்கி போகணும்னா இது வழியாக தான் போகணும். ஆனால் நம்ம மேலே சுற்றி பார்க்கணுன்னா அந்த பக்கம் போகலாம். இந்த இலையோட விளிம்பில் அந்த வேப்பலை மாதிரி குட்டி குட்டியாக அரை மாதிரி பல்லு மாதிரி இருக்குதா, அந்த மாதிரி இருந்தால் அது அரத்திப்பழம், ஆப்பிள்னு ஆங்கிலத்தில் சொல்கிற பழத்துடைய மரம். இதுவே பேரிக்காய் மரம்னா காட்டுறேன். இந்த இங்கே இருக்குது பாரு பேரிக்காய் மரம். பேரிக்காய் மரத்தில் இலை இடுக்கில் வந்து சுருளாக இருக்காது, விளிம்பில் இலை அப்படியே வழவழப்பாக இருக்கும். சப்போட்டா காட்டில் தானாக முளைக்கிற செடி. இந்த ரகத்தில் இது பிஞ்சு, இந்த ரகத்தில் பழமே இந்த இவ்வளோ பெருசாக வரும். எல்லாம் இப்போ தான் பிஞ்சு வைக்குது, இன்னும் 2 மாதம். இந்த கிட்ட வந்தே பார்த்துக்க, இது பேரிக்காய் இலை. ஆனால் இதுலேயும் அந்த இதில் ஒட்டில் இதுவாக தான் இருக்குது. ஆனால் இது அது அளவுக்கு இதுவாக இல்லை. ஆமாம், இது பேரிக்காய். இந்த பிஞ்சு இருக்குது பாரு. இது நீட்டாக வால்வாலாக இருக்கும். இந்த பேரிக்காய் உருண்டையாக இருக்காது.
ம் படகு மாதிரி போகிறதுக்கு வர்றதுக்கு வச்சுருக்காங்க. இதா அங்கே பெட்டி வச்சுருக்காங்களே, தேன் பெட்டி. இப்போ அதனால தான் அந்த ஈவெல்லாம் இங்கே வந்ததால் எனக்கு தெரிஞ்சது. ம் இப்போ குளிக்கணும்னு குதிக்கிறவங்கள இங்கே கொண்டாந்து போட்டு வெளியே யாரும் அதுன்னு போகணும்னு தண்ணி குளிர் அதிகம். அந்த 2 கேள்வி போகுதுதான். போகலாம் அது வழியாக நம்மளும் வந்து உள்ளே போகலாம். செய்தித்தாள் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போது அதுக்குள்ளே இருக்கிறத நீ எடுத்துக்கிட்டு இந்த பெட்டிக்குள்ளே காசு போட்டுடணும். இந்த நடக்கிற வழியில் தான் வரணும். ஆமாம், அதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. இதிலெல்லாம் மாடு தனமையோ இல்லை புல் அறுத்து கூட கட்டி கூட வைப்பாங்க உருண்டையாக. இது 3ம் அரத்தி பழம் மரம் தான். இதெல்லாம் ஆனால் பெருசாக பழம் இருக்கும். ஏன் அப்புறம் உயரமாக வளர்ந்தா யார் ஏறி அறுக்கிறதுன்னு தான். இதில் காய்க்கிறதே நல்லாவே வரும்ன்ற கணக்கு. அப்படி கிடையாது, அப்பா பண்ணுறது தான் நான் சரின்னு சொல்லுவேன். இயற்கையை போய் தொந்தரவு பண்ணி துன்புறுத்தக்கூடாது. அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு வளருது. அதோடைய நன்மைக்காக எதையாச்சும் பண்ணால் பரவாயில்ல. இப்போ மரம் உடஞ்சிவிடும், காற்றடிக்கிற நல்லன்னு கவாத்து பண்ணுறது வேறு. காய் நிறையா காய்க்கணும், என்னால் ஏறி பறிக்க முடியாதுன்னா மரத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு தானே. ஆனால் நல்லா இந்த இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது, நல்லா இருக்குதுல்ல. இதை பார்க்குறதுக்காக தான் வந்தது இவ்வளோ தூரம். இந்த இடத்த இப்படி படம் பிடிச்சி அப்படியே போட்டுடுறது. இன்டர்நெட்டில் போட்டாங்கன்னா இப்போ அடுத்தவங்க இந்த ஏரியை தேடி பார்க்கும்போது இந்த படம் வரும். அதை பார்த்துக்கிட்டு போகலாமா வேணாமா, எந்த பக்கம் நின்று படம் எடுத்தால் அழகாக இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றது. இது ரொம்ப என்னால் நம்பவே முடியாது. அந்தளவுக்கு அதை அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க. வா போகலாம். சுடுகாடு அது யாரா அவங்க வேண்டப்பட்டவங்க கொண்டு வந்து இப்போ செடி வளர்க்குறது. இந்த மாதிரி கல்லறை தோட்டம் தான்பா. இல்லைம்மா, செருப்புலாம் போட்டு போகலாம். வா, செருப்பு போடாமல் அப்படிலாம் இல்லை, எல்லோரும் கால் இது போட்டு தான் இருப்பாங்க. அப்படி இல்லை, இங்கே வந்து நீ எத்தனை வருஷத்துக்கு காசு கொடுக்குறானுங்களோ அத்தனை வருஷத்துக்கு வச்சுருப்பாங்க. 10 வருஷத்துக்கு காசு கொடுத்தா 10 வருஷம் அங்கே அவங்க இது வச்சுக்கலாம். 100 வருஷத்துக்கு காசு கொடுத்தா 100 வருஷம் அவங்களோட சமாதி அங்கே இருக்கும். அதுக்கு மேலே எடுத்து போட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்படியே அந்த ஏரியை சுற்றிட்டு ஊருக்குள்ளே வந்தாச்சு மக்களே. இந்த கடை வீதியெல்லாம் சும்மா பார்ப்போம் அப்படின்னு வந்தோம். பார்த்தா எல்லா வீடுகளும் இந்த விடுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது. ஆனால் அதை பயங்கரமாக நவீனத்துவம் படுத்தி அப்படியே புதுப்பிச்சு அது மேலேயே கட்டி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், அப்படியே இந்த கற்கள் அடுக்கி செய்கிற அந்த பழைய காலத்து வீடு அதுக்கு மேலே அப்படியே கட்டியிருக்காங்க. செமையாக இருந்துச்சு. இந்த ஊர்லேயுமே வந்து என்னை ஆச்சரியப்படுத்தினது என்னென்னா, இந்த ஊரில் இவங்க சுத்தமாக அதை பராமரித்து அழகாக்கி வச்சுக்கிறது தான். பார்த்தாலே வந்து ரொம்ப செமையாக இருக்குது. அப்படியே இங்கே தங்கணும்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நல்ல செமையாக இருக்குது இந்த ஊர். இந்த ஊர் என்னங்க ஊர். அடுத்து இன்னொரு ஊர் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே நமக்கு திரைப்படங்களை வந்து ஒளிப்பதிவு பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது படங்களை பார்க்குறதுக்கே. நேரில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அதை நம்ம அடுத்த வார காணொலியில் பார்ப்போம். அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.